சடுதியிலே எல்லாம் நேர்ந்து விடுகின்ற இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் சொல்லுகின்ற வாக்கு, மழையும் காண மாட்டீர்கள், காற்றையும் காண மாட்டீர்கள் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட இடத்திலே ஒரு வெள்ளம் புரண்டோடுகின்ற சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? சற்று நின்று சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம் பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளுக்கு உங்கள் மிருக ஜீவன்களுக்கும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அங்கே உரைக்கிறதை இங்கே பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. அங்கே ராஜாக்கள் எல்லாம் ஒன்று கூடி போர் நடவடிக்கைக்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள். பள்ளத்தாக்கிலே வந்து விடுகிறார்கள். அங்கே வறட்சியான நிலைமை காணப்படுகின்றது. அந்த இடத்திலே வந்து தீர்க்கதரிசியின் இடத்திலே சொல்லும்போது தீர்க்கதரிசி உரைக்கிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கின்றது. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், அங்கே வந்து நீங்கள் மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் ஆடு மாடுகளுக்கு உங்கள் மிருக ஜீவன்களுக்கு கொடுக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு நிரம்பி காணப்படும் என்று சொல்லுகின்றார். இன்னைக்கு ஆகையால் நீங்கள் போய் பள்ளத்தாக்குக்கு வேண்டிய காரியங்கள்லாம் செய்யுங்க. வெட்டி அங்கே நிலத்தை வெட்டி வாய்க்காலை உண்டு பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்கெல்லாம் யோசித்துருப்பாங்க, என்னடா இது, மழையும் இல்லை, வெயிலும் இல்லை, காற்றையும் காணவில்லை, இவர் போய் பள்ளத்தாக்கு வெற்றுன்னு சொல்கிறாரே அப்படின்லாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறது நிச்சயமாக நடக்கும் பிரியமானவர்களே. இன்றைய காலகட்டத்திலே, கடைசி காலகட்டத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதெல்லாம் நினைவிலே வந்து கொண்டுதான் இருக்கின்றது, உண்மையாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. நேற்றைய தினத்திலே நாம் பார்க்கும்பொழுது பிரியமானவர்களே, அந்த நேபாள் தேசத்திலே அவங்க காற்றையும் காணவில்லை, மழையும் காணவில்லை, ஆனால் சடுதியிலே ஏற்பட்ட அந்த நிலச்சரிவு, அந்த காற்றாற்று வெள்ளம் எப்படி புரண்டு வந்து எல்லாரையும் அழித்து போட்டு விட்டது பாருங்க. எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு அகோரமான ஒரு காட்சியை நாம் பார்க்க நேர்ந்தது பிரியமானவர்களே. சடுதியிலே எல்லாம் இழந்து விட்டார்கள். சடுதியிலே மழை, எல்லாரும் வாழ்க்கையை இழந்து விடுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே கர்த்தருடைய வாக்குக்கு நாம் செவி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்று எனக்கு அது ஏற்படுமானால் நான் எங்கே போவேன் ஆண்டவரே? உம்முடைய இடத்திற்கு வர முடியுமா? உம்முடைய சமூகத்திலே வந்து நான் நிலைப்பாற முடியுமா? சடுதியிலே எல்லாம் நேர்ந்து விடுகின்ற இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் சொல்லுகின்ற வாக்கு, மழையும் காண மாட்டீர்கள், காற்றையும் காண மாட்டீர்கள் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட இடத்திலே ஒரு வெள்ளம் புரண்டோடுகின்ற சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? சற்று நின்று சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம் பிரியமானவர்களே. அப்படி நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு உகந்ததாக, சுகந்த வாசனையாக இருக்க கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் எல்லா ஆபத்துக்கும் நம்மை விலக்கி மீட்டு பாதுகாக்கின்றவர். எல்லா சூழ்நிலையிலையும் அவர் தருகின்றவராகவும் இருக்கின்றார். எல்லா சூழ்நிலையிலையும் நீங்கள் கணக்கு போடலாம், இப்படி போடணும், அப்படி போடணும், அப்படி போடணும்னு. ஆனால் அதையும் தாண்டி செயல்படுகின்ற தேவன் ஒருவர் இருக்கின்றார். அந்த திட்டங்களை மாற்றி உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய சித்தங்கள் நிறைவேற நம்மை அவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய சித்தங்கள் அல்ல, உம்முடைய சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் காற்றையும் காண மாட்டோம், மழையும் காண மாட்டோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையின் பள்ளத்தாக்குகளிலே நீர் நல்ல நீரை நிரப்பி பாதுகாத்து கொள்ளும்படியாக, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.